அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாக்கிபத்துலில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஷைத்தானின் ஆற்றல் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கூறியிருக்கக்கூடிய உபதேசங்களை தொடராக நாம் அறிந்து வருகின்றோம். இந்த தொடரின் அடிப்படையிலே சூரத்து அன்ஆம் 6வது அத்தியாயத்தின் 121வது வசனத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வலா தஅக்குலு மிம்மா லம் யுதுகர் இஸ்முல்லாஹி அலைஹி வ இன்னஹு லஃபிஸ்க். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்திலே அல்லாஹ்வின் பெயர் கூறப்படாமல் அறுக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிடாதீர்கள், ஏனென்றால் அது பாவமாகும் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான். அப்போ உயிரினங்களாக இருக்கக்கூடிய எந்த ஒன்றையும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை அறுக்கக்கூடிய ஒரு ஹலாலான முறையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹுடைய பெயர் கூறப்படாமல் அறுக்கப்பட்ட ஒரு உயிரினத்தை, அதனுடைய மாமிசத்தை சாப்பிடுவது பாவம் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி இருக்கின்றார்கள். ஆகவே அல்லாஹுவின் பெயர் கூறப்படாமல் அறுக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் அது பாவம் என்ற ஒரு விஷயத்தில் ஒரு முஸ்லிம் மாற்று கருத்து கொள்ளக்கூடாது. காரணம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு செய்து விட்டால் அதில் மாற்று அபிப்பிராயம் கொள்ளுவதற்கு முஃமினான ஆண்களுக்கோ முஃமினான பெண்களுக்கோ எந்த ஒரு உரிமையும் இல்லை. ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, நாம் உண்ணக்கூடிய இந்த அசைவமான உணவுகளை எடுத்துக்கொண்டால் அதில் குறிப்பாக ஆடு மாடு கோழி போன்றவைகளை ஹலாலான முறையில் அறுப்பது என்பது பிஸ்மில்லா என்று சொல்லி அறுத்தால் மட்டும் போதாது, அதனுடைய எண்ணமும் அல்லாஹ்வுக்காக அறுப்பதாக இருக்க வேண்டும். 2 காரணங்களுக்காக. ஒன்று, நாம் அதை நம்முடைய உணவுக்காக அறுப்பது, அல்லது பிறருக்கு பங்கிட்டு கொடுப்பதற்காக விருந்துக்காக அறுப்பது. எப்படி அறுத்தாலும் நம்முடைய எண்ணமும் அல்லாஹ்வுக்காக என்று இருக்க வேண்டும். அல்லாதவர்களுக்காக நீங்கள் நியத்து வைத்து ஒரு ஆடு மாடு ஒட்டகம் அல்லது கோழி போன்றவைகளை நீங்கள் அறுத்தீர்கள் என்று சொன்னால் இது அல்லாதவர்களுக்காக அறுத்தப்பட்டதாகத்தான் கருதப்படும். அப்போ அது எப்படி நாம பிஸ்மில்லா சொல்லிதானே அறுக்கிறோம் அப்படி என்ற ஒரு இடைவாதம் இங்கே வரும். பிஸ்மில்லா என்று சொல்லி நீங்கள் அறுத்தாலும் உங்களுடைய நியத்து என்னவாக இருக்கின்றது? நான் குறிப்பிட்ட இந்த அவுலியாவுக்காக இந்த ஆட்டை நேர்ந்து விட்டேன், நான் குறிப்பிட்ட இந்த அவுலியாவுக்காக இந்த கோழியை நான் அறுக்கின்றேன் என்ற எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் வந்து விட்டாலே அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய ஒரு இபாதத்தை, ஒரு வணக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், இன்னா ஆதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். அல்லாஹ்வுக்காகவே தொழுங்கள், அல்லாஹ்வுக்காகவே அறுத்து கொடுங்கள். அப்ப நீங்கள் உங்களுடைய உணவுக்காக அறுத்தாலும் விருந்துக்காக அறுத்தாலும் நேர்ச்சை வைத்து அறுத்தாலும் அல்லாஹ்வுக்காகத்தான் நீங்கள் நேர்ச்சை செய்து அறுக்க வேண்டுமே அல்லாமல் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சை செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை முஸ்லிம்களிடத்திலே அறியாமையில் நம்மிடத்தில் இருக்கின்றது. அப்ப அறியாமையை போக்குவதுதான் கல்வியின் அடிப்படை. அப்போ இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது அடிப்படையான கல்விகளை நமக்கு போதிக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையெல்லாம் கடமையாக்கப்படுவதற்கு முன்னே தானாக இறந்தவைகளை சாப்பிடுவதில் இருந்து மக்களை தடுத்தார்கள். இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத்த. திருக்குரானிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராமான உணவு என்று சொல்லும் பொழுது தானாக இறந்ததை முதலில் அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். இதைத்தான் ஜாபிர் இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபிசீனியா நாட்டிற்கு ஹிஜ்ரத் போன சமயத்திலே அந்த அபிசீனியா நாட்டின் மன்னருக்கு முன்னாலே சொன்னார், எங்களிடையே ஒரு தூதர் வந்திருக்கின்றார், அவர் இறந்ததை சாப்பிடுவதிலிருந்து எங்களை தடுக்கின்றார். அப்ப இன்றளவும் உலகத்திலே ஒரு ஆடு மாடு கோழி போன்ற உயிரினங்கள் தானாக இறந்து விட்டால், அல்லது அதை கழுத்தை நிறுத்தி சாகடித்தால், அல்லது அதை வேட்டையாடி தவறான முறையில் அதனுடைய உயிர் போய்விட்டாலும் அந்த உணவை சாப்பிடக்கூடிய மக்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு இது ஹராம், இது தடுக்கப்பட்ட ஒரு உணவு. தடுக்கப்பட்ட ஒரு உணவை ஷைத்தான் உங்களை உண்ண வைத்து என்ன செய்வான்? அதன் மூலம் உங்களுடைய பிரார்த்தனையும் அங்கீகரிக்க முடியாத ஒரு சூழலுக்கு உங்களை தள்ளிவிடுவான். ஏனென்றால் இன்ன ஷயாத்தீன, நிச்சயமாக ஷைத்தான்கள் தங்கள் நண்பர்களை உங்களோடு தர்க்கம் செய்ய தூண்டுகின்றார்கள். அப்ப இந்த ஹலால் ஹராம்ங்கிற விஷயத்துல நாம செய்யக்கூடிய தர்க்கங்கள் எல்லாம் ஷைத்தானின் மூலம் நமக்கு அழகாக்கப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட அந்த வாக்குவாதங்களிலே தர்க்கங்களிலே நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டால் இன்னஹும் லமுஷ்ரிகூன், நிச்சயமாக அவர்களும் இணை வைக்கக்கூடியவர்களே. அப்போ அல்லாதவர்களை உள்ளத்திலே நினைத்து ஒரு ஆடு மாடு போன்றவர்களை நேர்ச்சை செய்து அறுக்கக்கூடியவர் மட்டும் இணை வைப்பவர் அல்ல. நீங்கள் அதற்கு பகரமாக, அதற்கு சாதகமாக நீங்கள் வாக்குவாதம் செய்வதும் அதை நியாயப்படுத்த முயல்வதும்
இதெல்லாம் ஒரு இணை வைப்பாளனுக்குரிய அடையாளம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இங்கே எச்சரிக்கின்றான். ஆகவே சூரத்து அன்ஆம் 6வது அத்தியாயத்தை 121வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். திருக்குரானை நீங்கள் திரும்ப திரும்ப படிக்க படிக்க உங்களுடைய கல்வி வளம் பெருகும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், இணை வைக்கக்கூடிய பாவத்தை அவன் மன்னிக்கவே மாட்டான். அதே போல ஹராமான ஒரு பொருளை உண்ண வைத்து ஷைத்தான் நம்மை வழிகெடுக்க முயற்சி செய்வான். ஆகவே ஒரு மூமினாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய வயிற்றுக்குள் செல்லக்கூடிய ஒவ்வொரு கவள உணவையும் கண்காணிக்க வேண்டும். இது ஹலாலா ஹராமா? ஹராமான ஒரு உணவு என்று சொன்னால் அதை நாம் உட்கொள்ள கூடாது. அதிலிருந்து நம்மை ஷைத்தான் அதை எவ்வளவு அழகாக காட்டினாலும் ஹராமான பொருட்களை துவக்கத்திலே 0% ஆல்கஹால் என்ற அடிப்படையிலே சில குடிபானங்களை உங்களை குடிக்க வைப்பான். ஆனால் அதில் நமக்கு சந்தேகம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அழகான வழிமுறை, அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமுன் பையினுன். ஹலாலும் ஹராமும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இடையில எதுவும் இல்லையானா இடையில நிறைய இருக்குது. அப்ப அதுல இருந்து என்ன செய்யணும்? வேலியில் மேயக்கூடிய அந்த பிராணி வயலில் எப்போதும் வாய் போட முடியும். வரப்புல மேயக்கூடியது வயல்ல வாய் போடும். அப்ப நீங்க அதிலிருந்து உங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சந்தேகமானவற்றிலிருந்து முற்றிலுமாக ஒதுங்கி கொள்வதுதான் ஒரு மூமினுக்கு பேணுதலான அம்சமாகும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்கின்றார்கள். ஆகவே ஷைத்தானுடைய ஆற்றல் என்பது முதலில் வரப்பில் மேய விட்டு வயலில் வாய்ப்போட வைப்பது என்ற எச்சரிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த எச்சரிக்கை நம்முடைய வாழ்வில் அனுதினம் கருத்தில் கொண்டு ஷைத்தானுடைய அந்த தூண்டுதலில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் செவிய இருக்கக்கூடிய விஷயங்களை செயல்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.